அடைக்கலத்தாயை பாரும் காவிரி ஆற்றின் கரைவோரம் கைவிரித்து நிற்கும் காட்சியை பாரும் கரம் குவித்து அன்பை அவளிடம் கேளும் அடைக்கலத்தாயை பாரும் காவிரி ஆற்றின் கரைவோரம் கைவிரித்து. இப்போ ஊட்டி மேட்டுப்பாளையத்துலேருந்து வேளாங்கண்ணி நகர் சர்ச்சிலேருந்து வந்திருக்கேன். எங்கள் அண்ணன் பையனுக்கு கேன்சர் வந்திருந்தது. கேன்சர் வந்து இங்கே அடைக்கல மாதா கோயிலுக்கு வந்து 3 நாள் இங்கே தங்கியிருந்தான். தங்கின பிற்பாடு கொஞ்சம் குணமடைஞ்சிது. மறுபடியும் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி 23 கரண்ட் வச்சு 6 ஈமோ கொடுக்க சொன்னாங்க. 5 ஈமோவிலே அவனுக்கு சரியாயிடுச்சு. கேன்சருக்கு நல்ல விதமாக அடைக்கல மாதா தாய் குணப்படுத்தியதுக்காக கொடான கொடி நன்றி. அதே போல் என் மகள் ஜூலி நம்ரோஸ் புனிதமேரி கரும்புத்தாம்பட்டி அவங்க வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு மாதா கட்டி கொடுத்தாங்க. நான் அனுதினம் ஜோபத்தில் ஒப்பு கொடுத்தேன். புதன்கிழமை மாதத்தில் ஒப்பு கொடுத்தேன். அப்போது அவளுக்கு நல்ல விதமாக கட்டி முடித்து கூடாரத்தை நல்ல முதல் கட்டி கொடுத்ததுக்காக மாதாவுக்கு கோடான கொடி நன்றி. அதே போல் என் சிறிய மகளுக்கு தலைவலியே தீராது இருந்தது. நாங்கள் 10 வருஷமாக ஆஸ்பத்திரியில் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். இது குணமடையாது இருந்தது. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என் மகளை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அது மாதா குளத்தில் இருந்த தீர்த்தத்தையும் அந்த மண்ணை எடுத்து போட்டது பிற்பாடு குணமடைஞ்சா. அதற்காக கொடான கொடி நன்றி. அவள் இன்றைக்கி நல்ல ஒரு நிலைக்கு மாதா கொடுத்ததுக்காக அவனோட மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. குழந்தை டாக்டர் படிச்சிட்ருக்கா. அதுக்கு படித்து முடித்ததுக்காக கொடான கொடி நன்றி. திருமணம் நல்ல முறையில் நடக்கவும் அவளுக்கு வேண்டிய எல்லா உடல் நலத்தையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வேலை வாய்ப்பு கிடைக்க அடைக்கல தாய் மனமிறங்கி உதவி செய்யும்படி இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. காவிரியா